இந்திய திருநாட்டில் பெண்களின் பங்கு ஒவ்வொரு துறைகளிலும் முதன்மையாக மதிக்கப்படுகின்றது. சங்க கால இலக்கிய பணிகளிலும் தவிர்க்க முடியாத இலக்கியங்களை நூல்களையும் பெண்கள் படைத்துள்ளனர். எழுத்தாளர்களாக மட்டுமல்லாமல் பதிப்பாளர்களாகவும் விற்பனையாளர்களாகவும் பெண்கள் ஜொலிக்கின்றனர். இதுகுறித்து சென்னை புத்தக கண்காட்சி திடலில் இருக்கும் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், இந்த புத்தக கண்காட்சியில் பெண்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்கு? ஷர்மிளா, ஒவ்வொரு நூற்றாண்டுகளுடைய வரலாறுகளையும் அடுத்த நூற்றாண்டுகளுக்கு கொண்டு செல்வது அப்படின்னா ஒரு காலங்களில் அது கல்வெட்டுகளாக இருந்தது. ஆனால் அது மறுபடி ஒரு டிரான்சிஷன் பீரியடுக்கு அப்புறமா ஒரு நூற்றாண்டில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய விழுமியங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது புத்தகங்கள் வாயிலாக தான் தெரியலாம். ஆனால் இந்த புத்தகங்களில் கூட ஆண் வாசிப்பாளர்களுக்கான புத்தகங்கள், பெண்கள் விரும்பி வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் இப்படி நிறைய இருக்கும்போது ஆண்கள் சார்ந்த புத்தகங்கள், பெண்கள் சார்ந்த புத்தகங்கள் என்றும் நிறைய இருக்க தான் செய்யுது. இதில் குறிப்பாக சொல்லும்போது ஆண் எழுத்தாளர்கள் ஆதிக்கம் செலுத்திய புத்தகங்கள், பெண் எழுத்தாளர்கள் நிறைய எழுதக்கூடிய புத்தகங்கள் இருக்கு. ஆனால் அது ஒரு காலகட்டங்களில் நம்ம ஒரு சங்க காலங்கள் என்று பார்த்தோம்னா ஔவையார், காக்கை பாடினியார், காரைக்கால் அம்மையார் அப்படின்னு ஒரு சில பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க. ஒரு சுதந்திர போராட்ட காலங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். கவிக்குயில் சரோஜினி நாயுடு காலங்களில் அந்த அளவிற்கு பெண்பால் புலவர்களோ எழுத்தாளர்களோ இல்லை. ஆனால் 21ஆம் நூற்றாண்டினுடைய இந்த தொடக்கத்தில் நிறைய பெண் எழுத்தாளர்கள், பெண் பதிப்பாளர்கள் எல்லாம் இருக்கு தான் செய்றாங்க. நம்ம குறிப்பா நம்ம இன்னைக்கு இங்க பார்த்தோம்னா நிறைய பெண் எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. அவங்க நிறைய தொகுத்து இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு புக்கா நம்ம இங்க பார்க்கிறது மீதம் இருக்கும் சொற்கள் அப்படின்னு பெண் எழுத்தாளர்கள், பெண் சிந்தனையாளர்கள் இவருடைய மிகச்சிறந்த நேர்காணல்கள் எல்லாம் தொகுத்து இந்த மாதிரியான ஒரு புத்தகம். இது ஒரு பெண் பதிப்பிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்குறோம். எரிய துவங்கும் கடல் அப்படின்னு வெண்ணிலா அவர்களுடைய கவிதை புத்தகங்கள். இது போல எண்ணற்ற புத்தகங்கள் தான் எழுதியது மட்டுமல்லாமல் பலருடைய எழுத்துக்களை பதிப்பிச்சிருக்கிறாங்க நிறைய பெண் எழுத்தாளர்கள். இந்த சமூகத்தில் பெண் எழுத்தாளர்களுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு மக்களுடைய மனம், ஒரு குழந்தையுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆணுடைய பார்வையில் அது ஒரு சார்ந்திருக்கும், பெண்ணுடைய பார்வையில் அது இன்னொரு மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த பெண்ணுடைய பார்வையில் இருக்கக்கூடியது ஒரு தாய்மை சார்ந்ததாக இருக்கும். அந்த பெண் அந்த குழந்தையை எப்படி மாற்றலாம் என்பதற்கும், இந்த சமூகத்தை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய எழுத்துக்களில் கண்டிப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறது கண்டிப்பாக ஒரு பெண் எழுத்தாளரையும் தாண்டி பிறருடைய எழுத்துக்களை பதிப்பிக்கக்கூடிய பதிப்பாக ஆசிரியராகவும் இன்று விற்பனையாளராகவும் இருக்கக்கூடிய திருமதி வெண்ணிலா, கவிஞர் வெண்ணிலா அவர்கள் நம்மோட இணைந்திருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் அவன்கிட்ட கேட்கலாம். மேடம், ஒரு எழுத்தாளராக நாம் நினைத்ததையெல்லாம் சொல்லிவிடலாம், அதில் கூட கருத்து பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டைமில் ஒரு பதிப்பாசிரியராகவும் நீங்கள் விற்பனையாளராகவும் கூட இருக்கிறீங்க. எப்படி இருக்குது இந்த ஃபீல்டில் நம்ம ஒரு 3 பரிணாமங்கள்லையும் இயங்குறது? எழுத்தாளராக இயங்குறது வந்து ரொம்ப சுதந்திரமானது. ஏன்னா எனக்கு நினச்சதை, எனக்கு பிடிச்ச சந்தர்ப்பத்தில் வந்து நான் எழுதிட முடியும். அப்புறம் வந்து அது குறித்து பிறருடைய கருத்துக்களை வந்து என்னை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் நான் பொருட்படுத்தக்கூட தேவையில்லை. ஒரு வாசகர் சொல்கிற கருத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது நான் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் வந்து ஒரு பதிப்பாளராக இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சவால் நிறைந்தது. ஏன்னா எனக்கு வந்து நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து சாப்பிட தயாராக இருக்கும், 5000 ரூபாய்க்கு சட்டை வாங்க தயாராக இருக்கும், ஒரு 3000 ரூபாய்க்கு ஷூ வாங்க கூட தயாராக இருக்கும். ஆனால் ஒரு 500 ரூபாய்க்கு புத்தகம் போட்டோம்னா தமிழில் வந்து புத்தகத்தை எடுத்து பார்த்த உடனே ஐயோ இந்த புத்தகம் 500 ரூபாயா அப்படின்னு கேட்டு புத்தகத்தை வச்சுட்டு போகிற வாசகர்களை வந்து நம்ம வந்து நிறைய பார்க்குறோம். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஒரு புத்தகத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய மனோபாவங்கள் வந்து இன்னும் மாறி வரல. என்கிட்ட ஒரு கேள்வி அப்படிங்கிறது, இப்போ ஒரு ஆண் எழுத்தாளர் ஒரு புத்தகம் எழுதுறாங்க, அதே நேரத்தில் ஒரு பெண் எழுத்தாளர் ஒரு புத்தகம் எழுதுறாங்க. இந்த ரெண்டுக்கு இடையில நீங்கள் ஏதாவது வேறுபாடுகளை பார்க்க முடியுமா? எழுதுறதுன்றது பால் வேறுபாடுகளை கடந்த ஒரு விஷயம்தான். ஆண் எழுதினாலும் பெண் எழுதினாலும் எழுத்து அப்படின்றது அடிப்படையில் அவங்களுடைய மனநிலை சார்ந்தது. அதிலலாம் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. ஒரு ஆணுடைய புரிதல் ஒரு எழுத்துக்களை எழுதுகிற போது அவருடைய புரிதல் எப்படி இருக்கும், ஒரு பெண் ஒரு புத்தகத்தை எழுதுகிற போது அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கும்? இல்லை, எழுத்துன்றதே இந்த பால் நிலைகளை கடந்த ஒரு விஷயந்தான். நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு பெண்ணாக இருந்து நான் எழுதுகிற விஷயத்த ஒரு ஆண் எழுத முடியாது அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து உலகினுடைய மிகச்சிறந்த பிரசவத்தை பற்றி எழுதப்பட்ட ஒரு எழுத்து அப்படின்றது வந்து லியோ டால்ஸ்டாய் எழுதுனது தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரராமசாமி சொல்லுவார். அப்போ எழுத்து அப்படின்றதே வந்து ஒரு கூடு விட்டு கூடு பாயிற வித்தை தான். நான் எழுத நினைக்கிற கதாபாத்திரத்துக்குள்ள நான் உள்ள அமிழணும்.
அப்போ அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாம் வேறொரு ஆளாக மாறி எழுதும்போது தான் அந்த எழுத்து வந்து ஒரு முழுமையடையும். அதனால் வந்து எழுதுவதிலோ எழுத்து சார்ந்த செயல்பாடுகள்லேயோ ஆண் பெண்களுக்கான வித்தியாசம் இருக்கிறதா நான் பார்க்கல. ஆனால் வந்து ஒரு பொதுவான அடையாளப்படுத்துதல் வந்து நம்ம இன்னைக்கு செய்ய முடியும். என்னென்னா இத்தனை நூற்றாண்டுகளாக எழுதப்பட்ட எழுத்துக்கள்லேருந்து சமகாலத்தில் எழுதப்படுற பெண்கள் சார்ந்த எழுத்துக்கள் வந்து நிச்சயமாக பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா இத்தனை காலமாக வந்து ஆண்கள் தங்களுக்கான விஷயங்களை சொல்லிட்டு வந்ததுக்கும் பெண்கள் இன்னைக்கு தங்கள் குரல்லையே சொல்றதுக்கும் வந்து நிறைய மாறுபாடுகளும் வலியும் வேதனைகளும் அழுத்தமாக பதிவாகுது. இன்னைக்கு பெண் எழுத்தாளர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் லைஃப்லேயோ ஒரு காலேஜ் லைஃப்லேயோ பண்ணால் பெண்கள் அப்படிங்கிறவங்க நிறைய கல்வி ஸ்கூல் லைஃப்பில் நிறைய முன்னேறி வந்திருக்காங்க ஆண்களை தாண்டிலும். ஆனால் ஒரு புத்தக வாசிப்பில் ஒரு நிறைய புத்தகங்கள் நிறைய அறிவை திரட்டுவதில் ஒரு ஆண்களுக்கு இணையாக இந்த மாதிரியெல்லாம் செய்கிறார்களா? அவர்களுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு? நிச்சயமா ஆண்களுக்கு சமமாக வந்து பெண்கள் வாசிக்கிறதுல வராங்க. இன்னும் சொல்லப்போனால் 70களில் வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வாசித்தாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அன்னைக்கு வெளியான நாவல்கள் வந்து பெரும்பான்மை வந்து தொடர்கதைகளாக தான் வெளியாச்சு. ஆனந்த விகடன் வந்து அதற்கான ஒரு ஆனந்த விகடன், கலைமகள் போன்ற வெகுஜன பத்திரிகைகள் வந்து அன்னைக்கு மிக அடிப்படையான ஒரு தளம் அமைத்து கொடுத்தன. முதல்ல புத்தகம் வந்தோடனே வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் வர நாவலை வந்து தொடர்கதையும் வந்து அதிகமாக வந்து வாசித்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த பழக்கம் வந்து பொதுவாகவே வந்து குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து குறையலன்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் மட்டும்தான் வாசிப்புக்கான ஒரே வடிவமாக இருந்தது. இன்றைக்கி புக்ஸ் இருக்குது, இணையத்தில் படிக்கிறாங்க, எவ்வளவோ வழிவகைகள் மாறி இருக்குது. பெண்களும் வந்து படிக்கவும் வந்திருக்காங்க, அதுக்கு சமமாக எழுதவும் வந்திருக்காங்க. புக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொன்று நான் நிறைய பார்க்கக்கூடியது இணையதளத்தில் எழுதக்கூடியவர்கள் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே பொதுவான கருத்துக்கள் எழுதுறாங்க. இந்த இணையதளத்தில் எழுதும்போது ஒரு பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கு? அதாவது ஒரு புத்தகத்தை தாண்டி சமூக வலைதளங்களில் இயங்கும் போது எப்படி இருக்கு? பெண்களுடைய எழுத்து அப்படின்னும் போது அதை எல்லாரும் வந்து ஒரே பார்வையோட எழுத்துன்ற பார்வையோடு ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதில் வந்து நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பாரபட்சமான போக்கு தான் இருக்குது. ஒரு ஆணினுடைய எழுத்தை எழுத்தாக விமர்சனம் செய்வாங்க, ஒரு பெண்ணினுடைய எழுத்தை அவளுடைய நடவடிக்கை பின்னணி எல்லாவற்றையும் சேர்த்து தான் அந்த எழுத்து பார்க்கப்படும். பெண்ணையும் எழுத்தையும் வந்து பிரித்து பார்க்குற மனோபாவம் வந்து இங்கே இல்லை. இந்த புத்தக கண்காட்சியில் எந்த பெண் எழுத்தாளருடைய புத்தகங்கள்லாம் அதிகமாக இடம்பெற்றிருக்குமா? நிறைய பெண்களோட புத்தகங்கள் வந்து வந்திருக்கு. சிறுகதைகள், நாவல்கள் வந்து அப்படி சொல்லலாம். எங்களோட பதிப்பகத்திலிருந்து முக்கியமாக ஒரு புத்தகம் சொல்லணும்னு நினைக்கிறேன். வீடு பள்ளத்தில் இருக்கிறது அப்படின்ற பி. உஷாதேவி எழுதின ஒரு புத்தகம். இவங்க வந்து மலையாளத்திலையும் தமிழ்லையும் எழுதுகிற இருமொழி எழுத்தாளர். மலையாளத்திலையும் அவங்களுடைய சிறுகதை தொகுப்பு 2 வந்திருக்கு. சமீபத்தில் ஒரு நாவலும் வந்திருக்கு. இவங்களுடைய எழுத்து வந்து பரவலாக அறியப்படாத ஒன்றாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழினுடைய தேர்ந்த எழுத்துக்களில் வந்து ஒரு எழுத்தாக இதை வந்து சொல்ல முடியும். இதுவரைக்கும் பேசப்படாத குழந்தைகளினுடைய மனோபாவம். ஏன்னா வீடுகள்லேயே ரொம்ப வலிமையற்ற குரல் கொண்டவர்கள் யாருன்னா பெண்களும் குழந்தைகளும் தான். அந்த குரலினுடைய ஏக்கத்தையும் வலியையும் பதிவு செய்கிற எழுத்துக்கள் வந்து தமிழில் ரொம்ப குறைவானது. அந்த அடிப்படையில் உஷாதேவியோட புத்தகம் இந்த வீடு பள்ளத்தில் இருக்கிறதுன்ற புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகமாக நான் வந்து பார்க்குறேன். இந்த புத்தகங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதாவது நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா பெண்ணிய எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் மட்டும் இல்ல, மிகச்சிறந்த புத்தகங்கள்லாம் நீங்க இந்த புத்தக கண்காட்சியில் வந்தா மேம் ஒரு சில புத்தகங்கள் குறித்து சொன்னாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் பெண்கள் இந்த முறை எழுதி வெளிவந்த புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒரு வீட்டை மட்டும் ஒரு பெண்ணால் கட்டமைக்க முடியாது. பெண்களுடைய எழுத்துக்களால் இந்த சமூகமும் சமுதாய மாற்றமும் கண்டிப்பாக ஏற்படும். ஒளிப்பதிவாளர் அரவிந்துடன் கோபாலகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபால்.